வணக்கம் நண்பர்களே, நேற்று போட்ட வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். நான் எதிர்பாராத விதமாக 2K பக்கம் போயிருந்துச்சு. அதே மாதிரி சப்போர்ட்டாக இந்த வீடியோவுக்கு எனக்கு கொடுங்க. இன்றைக்கி நாள் 2 நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மண்டை ஃபுல்லாக ரொம்ப ரஃபாகும். அதனால் எங்கள் அம்மா தலைக்கு எண்ணெய் சுட்டாங்க. அப்போ நானும் உட்காந்து கொஞ்சம் மசாஜெலாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நல்லா தலையை தோட்டிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு கிளம்பிட்டோம். கடையிலன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட் நம்ம கடையில் நிறையா இது க்ளீன் பண்ணாமல் விட்டோம். அதனால் இன்றைக்கி மொதல் வேலையை நம்ம க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நல்லா உட்காந்து தோட தேய்ச்சி நான் க்ளீன் பண்ணிவிட்டு அடிக்கிற மொட்டை வெயில நம்ம பர்ச்சேஸ் பண்ண கிளம்பியாச்சு. எங்கே பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அங்கேருந்த புறாவுக்கு உணவு வழங்கி விட்டு நம்ம டப்பா எடுத்து வேகமாக கட்டிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம் நண்பர்களே. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. அங்கேயும் சின்ன சின்ன பொருளாக வாங்கிட்டு வேகமாக கடைக்கு வந்துட்டோம். கடையில் வந்து 3 மணி ஆயிடுச்சு. 3 மணி ஆனவுடனே ஐயோ என்னடா டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வேகமாக வெங்காயம் வெட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. வெங்காயம் வெட்டி அதை எடுத்து வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சவொடனே மணி 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு நம்ம நோம்பு திறக்க போனோம். இன்றைக்கி நோம்பு திறக்க எங்கே வந்திருக்க பார்த்தீங்கன்னா ராயபுரத்தில் இருக்க காபாக்கு தான் வந்திருக்கோம். நோம்பு வச்சுட்டு போனீங்க அப்படின்னா இங்கே நோம்பு கஞ்சியும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் தருவாங்க. நம்ம அதை சாப்பிட்டு நோம்பு திறந்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. நம்ம கடையும் எப்பயும் போல் கூட்டமாக இருந்துச்சு. நம்ம கடைக்கும் வந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு நம்மளும் சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு வீட்டுக்கு. வண்டியை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா பாடா நல்லவனே, வரது 12 மணிக்கு வீட்டில் ஒருத்தர் இருக்கானே சாப்பிட்டதா கொண்டு வந்து தோணுச்சு அவனுக்கு. எப்படி உள்ள போறேன்னு பாக்குறேன். அப்புறம் நாளைக்கு அவனுக்கு தரேன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் நம்ம முஜுக்கு சாப்பாடை சாப்பிட்டு இன்னத்த நாளை முடிச்சுட்டோம்.